மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. நீ இப்போ தட்டி விட்டு பேனர்லாம் கீழே விழுங்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், கேட்கவே மாட்டேங்கிறேன். கரெக்டா அவ்வளோதான், வந்தாச்சு வந்தாச்சு அவ்வளோதான், வந்தாச்சு வந்தாச்சு. ரைட்டுக்கா ரைட்டுக்கா மேடம், கொஞ்சம் பின்னாடி ஒரு அடி பின்னாடி வந்து நீங்க இருங்க. இல்ல மேடம் வெளியில வந்து உங்களுக்கு போட்டோ நிப்பாங்க. மேடம் ப்ளீஸ் அக்கா கை வைத்திருக்கின்ற லட்சியமான 400 எம்பிக்களோடு இவரும் ஒருவராக இருப்பார். பல இடங்கள்ல பணம் கொடுக்குறா பாஜக ஆலந்துறை பகுதியில் வந்து பாஜக நிர்வாகிகள் வழக்கு பதிவு பணமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதே மாரி பாஜக நிர்வாகிகள் பணம் கொடுக்குறாங்க வழக்கு பதிவு. நேற்று நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு பூத் லோக்காக்குரிய பூத் ஏஜென்ட்டுகளுக்காக ஒரு குறிப்பிட்ட நிர்வாகியிடமிருந்து மண்டல் தலைவர் எடுத்துட்டு போன ஒரு பணம். அதை வந்து வழிமறிச்சு பிடிச்சிட்டு நாங்கள் வாக்காளருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை பரவ விட்டுட்டு இருக்காங்க. தேர்தல் கமிஷனோட மேற்பார்வையில தான் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இருக்கிறது என்றாலும் கூட பல்வேறு இடங்களில் தேர்தல் கமிஷனோட உத்தரவுப்படியோ இல்லை அவர்களோட உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. நேற்று தேர்தல் செலவுகளுக்காக எடுத்துட்டு போற பணத்தை எடுத்து வச்சுட்டு இதை வந்து பிஜேபி நிர்வாகி கிட்ட பணத்தை பிடிச்சோம், இதை வந்து வாக்காளர்கள் கொடுக்குற பணம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை அதை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா கண்ணு முன்னால இங்க இருக்கக்கூடிய எங்களோட நிர்வாகிகள் நேற்று கூட மாவட்ட தலைவர் மாவட்ட கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. வெளிப்படையா உட்காந்துட்டு பெட்ரோல் பங்க்ல உட்காந்துட்டு வெளியில ஒரு சேரை போட்டு வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு ஓப்பனா பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வந்து நடவடிக்கை எடுக்குதாங்கடா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. காவல்துறை கிட்ட பிடிச்சி கொடுத்தா காவல்துறை அவங்க கொண்டு போற பணம் ஒன்னா இருக்குது, ஆனா கணக்குல வர்ற பணம் வெளியில வேற மாதிரி வருது. வருவாய்த்துறை கிட்ட ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க. நேத்துல இருந்து போராடிட்டு இருக்காங்க. எங்களோட வழக்கறிஞர் பிரிவு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்கு உள்ள சிஸ்டத்துல அலோவ் பண்ண மாட்டேங்குது. இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ பிஜேபிக்காரங்க தேர்தல் செலவுக்கு எடுத்துட்டு போற பணத்தை பிடிச்சிட்டு பிஜேபிக்காரங்க பணத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசுறவங்க வெளிப்படையா எல்லா இடங்கள்லையும் ஓட்டுக்கு 500 250 அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் கண்டுக்கிறதாவே இல்லையே. இன்றைக்கு ஒரு விஷயத்த பாருங்க. ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அராஜகம் பண்றாங்க, இல்ல அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பிஜேபிக்காரங்க புகார் கொடுப்போம். இப்பவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த திமுக காரங்க இப்ப வந்து பிளேட்டை திருப்பி போடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. இவங்க கொடுக்குற பண விஷயத்த வெளியில வராம இருக்கிறதுக்காக இவங்களே ஆளுகளை செட்டப் பண்ணி நாங்க பிஜேபிக்காரங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறோன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன தகவல்ல பிஜேபி நிர்வாகி யாருமே இல்லைங்க. யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே பிஜேபி பேர்ல வந்து திசை திருப்பி விடுற வேலையும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாங்க மக்களுடைய ஆதரவை நம்புகிறோம். எவ்வளவு பணம், கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தாமரைக்கு வாக்களிப்பது என்று. அதனால இந்த முறை எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கோவையிலே தாமரை மலர்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.